ஹாய், வெல்கம் டு சோஃபியாஸ் ஃபேமிலி ஃபேவரட். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா வாழைக்காய் மசாலா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழைக்காய் மசாலா செய்கிறதுக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ தேவைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸோட அளவையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாங்க வாழைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3 வாழைக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை அதில் ஆட் பண்ணி மசாலா எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு லைட்டாக ஒரு கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.